இப்போ ஒருத்தவங்கள வந்து பழி வாங்குறதோ, இல்ல ஒருத்தவங்கள திட்டுறதோ மட்டும் கர்மா கிடையாது. நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் மிகப்பெரிய கர்மா தான். அது இவ்ளோ பெருசா வந்து வரும் அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலியா சொல்லிட்டு கண்டிப்பா. இருக்கீங்க. இது என்ன அப்டின்னா, அது சின்னதா இருக்குது. ஒருவருக்கு வாழ்க்கை பிரச்சனை அது. ம். தாய் தகப்பனுக்கெல்லாம் வாழ்க்கை பிரச்சனை. அவங்க ஓகே. நிம்மதியே இழந்துருவாங்க. அதே மாதிரி எதிர்பார்த்து வேலை ம். கிடைக்கும்னு எதிர்பார்த்து இருக்கிற இடத்துல கழட்டி விட்டுரும். அப்போ அவங்க ஓகே. வாழ்க்கை பிரச்சனை. ஆ. அவங்க அதுக்கப்புறம் போகிற வாழ்க்கை அனைத்தையும் இது தொலைச்சு ம். போட்டுரும். அப்ப இதுவும் அவங்க பிரச்சனைய பலமா தருங்கிறது யாருமே நீங்க சொன்னது மாரி அத பொருட்படுத்துறதே இல்ல. ஓகே. ஆனா அது பெரிய விஷயம். வேலையிலிருந்து கலத்தி விடுறது இன்னைக்கு நெறைய குடும்பங்கள நடத்த முடியாம போறதுக்கு ம். வேலை இல்ல. வேலை இருந்தா வருமானம் இருக்கும். ம். வருமானம் இல்ல. ஓகே. அதனால நடத்த முடியாது. அப்புறமா இருக்கிற சொத்துக்கள வித்து, 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 வித்து சாப்பிட வேண்டியது தான். இப்படி போயிரும். கண்டிப்பா. அந்த கீழ போயிருவாங்க. அதனால இந்த இதுலலாம் ரொம்ப அந்த ரொம்ப அந்த கர்மாவுல அவங்க ரொம்ப தெளிவா இருந்தா, ம். அடுத்த ஜென்மத்திலயாவது அவங்க கண்டிப்பா. அதுல தேறிருவாங்க. 3வது இன்னொன்னு என்னன்னா, வேல பார்க்குற இடங்கள்ல எப்போ நொய் 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 நொய்ன்னு இருப்பாங்க. ம். வேலை கிடைச்சதுல இருந்து வேலை முடிகிற காலம் வரைக்கும் ஓகே. அவங்களுக்கு நிம்மதியே இருக்கு. அந்த வேலைய விட்டு விட்டுட்டா கொள்ளலாம். வேலைய ம். விட்டு போயிட்டா கொள்ளலாம். இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிந்தனையிலேயே இருப்பாங்க. இங்க இருந்து ம். நான் இல்ல வேற இடத்துக்கு போயிரட்டா. அந்த கம்பெனில இருந்து வேற கம்பெனிக்கு போயிரட்டா. ஓகே. இந்த மாதிரி அந்த இங்க எனக்கு நல்ல சம்பளம் இல்ல. ம். இல்லன்னா மேனேஜருக்கு டார்ச்சர் தாங்க முடியல. ஏதோ ஒரு விஷயத்துல ம். நமக்கு சக ஊழியர்கள் எல்லாம் செய்றது சரியில்ல. ம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல வேலையில இருக்கிற நாள் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. ஓகே. இப்படி இருக்கும். இப்ப எதனால இது இப்படி இருக்குன்னா, இவங்க அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிறதுலயே ஒரு பெரிய விஷயத்த செய்யணும்னு நினைப்பாங்க. ம். அதுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் கேட்பாங்க. சப்போர்ட் கேட்கும்போது யார் யார் சப்போர்ட் பண்ணலையோ, இவங்கள வேலைய விட்டு தூக்குவாங்க. ஓகே. ஆ. இந்த மேனேஜர் இருக்காரு அப்படின்னா, அவர் வந்து யார் யார் நமக்கு ஒத்துழைக்கல, ஏதோ ம். ஒரு திருட்டுத்தனமோ, நல்லத்தனமோ ஏதோ ஒண்ணு செய்ய போறோம். ம். எல்லாருக்கும் ஒத்துழைப்ப அவர் எதிர்பார்ப்பார். அப்ப அதுல அந்த அண்டர்லைன்ல நெறைய வேலைகள் உண்டு இதுக்குள்ள. ம். இந்த வேலைகளுக்குள்ள ஒத்துழைக்காத அவர்களெல்லாம் இவர் தூக்குவார். ஓகே. இப்படி தூக்கி போட்ட இடத்துல பதவி புரமோஷன் குடுக்க மாட்டாங்க. ம். அடுத்தது இவரு தான் வரணும். ஆனா அவருக்கு குடுக்க மாட்டாரு. ஓகே. இந்த மாதிரி செய்கிற செயலுக்கெல்லாம் ஒரு கர்மா விளைஞ்சிரும். ஓகே. இந்த கர்மாவனால தான் அடுத்த அலைமுக இந்த இதுக்குள்ள வரும்போது, அவங்க நொய் 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 நொய்ன்னு இருக்கிறது. ஏன்னா இவரு தான் எல்லாரையும் வளர்த்தி விடலையே. ஆ. இப்போ அடுத்தது இவரு தான் இந்த பதவிக்கு உயரத்துக்கு வரணும் அப்படின்னா, இவரும் இல்லாம வேற ஒரு ஆள அந்த இடத்துக்கு கொண்டு வைப்பாரு. ஓகே. அதுவும் அந்த முறைப்படி யார் வரணுமோ, அதுக்கு அவங்க ஒத்துற மாட்டாங்க. ம். வேலைக்கு தகுந்தவாறு உள்ள சம்பளத்த குடுக்க மாட்டாங்க.